எதை அறிக்கையிடணும்? பல நேரத்துல நம்ம பாவங்கள அறிக்கையிடுகிறோம். ஆனா, வசனம் சொல்லுது எபிரேயர் 10:23ல நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்களா இருக்கிறார். அப்போ நம்பிக்கை எதை நம்புறோம்? அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பணும்னா அதை நாம் அறிக்கையிட வேண்டும். அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். முக்காவாசி விசுவாசிகள் நம்ம இதை செய்யறதில்ல. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். இப்ப நம்ம என்ன அறிக்கையை பண்ணியிருக்கிறோமோ அதை உறுதியாய் பற்றி கொள்ளணும். பல சமயங்களிலே தேவையில்லாத அறிக்கைகளை நம்ம பண்றோம். ஆனா அதுல இருந்து நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எனக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் விசுவாசித்து அதை நான் பேச வேண்டும். நம்ம எப்படி அறிக்கை பண்ணணும்? நம்ம பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்ல. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்று சொல்ல வேண்டும். நான் நோயாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லணும். ஏன்னா கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர், அவருடைய என்னுடைய மீட்பர், அவர் எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து விட்டார். அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய கன்மலை, என்னுடைய தேவன், என்னை கனப்படுத்துகிறவர், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். நான் கடனாளி அல்ல, நான் கடன் கொடுப்பவன். இது எப்படி நடக்குது? நம்ம வசனத்தை விசுவாசித்து பேசுவதனாலே நடக்கிறது. அது அசைவில்லாமல் உறுதியாக செய்து கொண்டே இருப்போமானால் அது கண்டிப்பாக நடைபெறும், கண்டிப்பாக நிறைவேறும்.